வணக்கம் நேயர்களே. தமிழ் தலைமைகள் மத்தியில் ஒரு பொது வேட்பாளரை கொண்டு வருவதில் பாரிய இழுபறி நிலை காணப்படுகிறது. ஜனாதிபதி தேர்தல் வருகின்ற மாதம் 21ஆம் தேதி இலங்கையில் இடம்பெறவிருக்கிறது. இந்த தேர்தலுக்காக தமிழ் மக்கள் மத்தியிலிருந்து தமிழ் அரசியல் கட்சிகளிடமிருந்து ஒரு பொது வேட்பாளர் எதிர்பார்க்கப்படுவதாக தென்னிலங்கை அரசியல் கூறிய போதும் எங்களிடமிருந்து ஒரு தலைமை ஒரு அரசியல்வாதியை அல்லது ஒரு அரசியல் பிரமுகரை பொது வேட்பாளராக கொண்டு செல்வதில் ஏன் இவ்வளவு இழுபறி நிலை காணப்படுகிறது என்பது மக்களை சிந்திக்க வைக்கின்ற ஒரு செயலாக அமைந்திருக்கிறது. யாழ்ப்பாணத்தில் நேற்றைய தினம் மாலை தனியார் விருந்தினர் விடுதியொன்றில் இடம்பெற்ற பொது வேட்பாளர்களை தெரிவு செய்கின்ற கட்சி தலைமை கூட்டம் இடம்பெற்றது. இந்த பொது அமைப்புகள், அரசியல் ஆய்வாளர்கள், அரசியல் தலைவர்கள், கட்சி பிரதிநிதிகள் என்று பலரும் கலந்து கொண்டார்கள். கலந்து கொண்டு 2 பேருடைய பெயர்கள் பரிந்துரைக்கப்பட்டதாகவும் அதில் ஒருவரை தெரிவு செய்கின்ற நிலைமை மிக நீண்ட நேரமாக காணப்பட்டதாகவும் அது தெரிவு செய்யப்படாமலேயே அந்த கூட்டம் நிறைவானதும் நாளை அல்லது நாளை மறுதினம் புதன் அல்லது வியாழக்கிழமைகளில் அந்த தீர்மானம் மேற்கொள்ளப்படும் அல்லது எட்டப்படும் என்று அங்கு தெரிவித்தவர்கள் கூறியிருக்கின்றார்கள். இந்த சந்திப்பிலே ஐங்கரநேசன் மற்றும் செல்வம் அடைக்கலநாதன், சுரேஷ் பிரேமச்சந்திரன், ஸ்ரீகாந்தா மற்றும் அரசியல் தலைவர்கள், அரசியல் ஆய்வாளர்கள் என பலரும் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். இவ்வாறு ஒற்றுமையில்லா தன்மையினால் தான் எங்களுடைய தமிழ் அரசியல் இவ்வளவு பாடுபடுகிறதா என்று மக்கள் கேள்வி எழுப்பியிருக்கின்றார்கள். எங்களுடைய தமிழ் அரசியல் கட்சிகளினுடைய பிரதிநிதிகளுடைய ஒற்றுமை என்பது எவ்வாறானதாக இருக்கிறது என்று இந்தியா பிரதமர் நரேந்திர மோடி கூட அண்மையில் தெரிவித்த கருத்துக்களையும் நாங்கள் மறக்கலாகாது. ஏனென்று சொன்னால் இந்தியாவிலிருந்து வருகின்ற பிரதமர் ஆகட்டும், வெளிவிவகார அமைச்சர்களாகட்டும், யாராக இருந்தாலும் இங்கே தமிழ் அரசியல்வாதிகளுக்கு சொல்லிச் செல்லுகின்ற விடயம் என்னவென்றால், நீங்கள் முதலில் ஒற்றுமையாக இருங்கள், அப்பொழுதுதான் நாங்கள் சிங்கள அரசியல்வாதிகளிடம், தென்னிலங்கை அரசியல்வாதிகளிடம் ஏதாவது ஒன்றை சொல்லலாம், கேட்கலாம். அதை விடுத்து நீங்கள் இப்படி சுக்குநூறாகி உடைந்து ஒற்றுமை இல்லாமல் நீங்கள் போக்கை மேற்கொள்வீர்களாக இருந்தால் நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. இதை 1, 2 அல்ல 3 தடவைகளுக்கு மேல் தமிழ் அரசியல்வாதிகளை சந்திக்கின்ற ஒவ்வொரு கடமும் ஒவ்வொரு சந்தர்ப்பிலும் இந்திய பிரமுகர்கள் சொல்லி வருகின்ற கருத்து இதுவாகத்தான் இருக்கிறது. இதை நன்கு பயன்படுத்தி அறிந்து வைத்திருக்கக்கூடிய தென்னிலங்கை அரசியல் இப்பொழுது இவர்களுக்கான ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறது. உங்களில் இருந்து ஒரு பொது வேட்பாளரை நிறுத்துங்கள் ஜனாதிபதி தேர்தலில் என்று. அதற்காக கூட ஒருவர் இல்லை என்கின்ற பொழுது இவர்கள் எல்லாம் ஏன் இங்கே எங்களுடைய பிரதிநிதிகள் என்று இருக்கிறார்கள் என்ற ஒரு கேள்வியை கேட்கக்கூடியதாக காணப்படுகிறது. எங்களுடைய பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டும். பாராளுமன்றத்திலே அங்கும் இங்குமாக கதைக்கிறோம், கத்துகிறோம், பலவற்றை செய்கிறோம், போராடுகிறோம், அங்கே இருந்து பலவிதமான போராட்டங்களை மேற்கொள்கிறோம் என்று சொல்லுகின்றவர்கள் இங்கிருந்து ஒரு பொது வேட்பாளரை கொண்டு செல்வதில் ஏன் இவ்வாறு இழுபறி நிலை? போட்டியா அல்லது இவர் வரக்கூடாது, அவர் வரக்கூடாது, நான் வரக்கூடாது, அல்லது நான் வர வேண்டும், அவர் வரக்கூடாது, இவ்வாறான ஒரு மனக்கசப்புகளா என்பது ஒரு பாரிய கேள்வியாக இருக்கிறது. எது எவ்வாறாக இருப்பினும் 21ஆம் தேதி ஜனாதிபதி தேர்தலில் பெரும்பான்மை இனத்தைச் சேர்ந்தவர் தான் ஜனாதிபதி. இதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. காலங்காலமாக எழுதப்படாத விதியாக இது காணப்படுகிறது. இருந்தாலும் கூட எங்களுடைய தமிழ் அரசியல் சார்பிலே ஒருவரை ஒரு வேட்பாளராக நிறுத்துவதற்கு ஏன் இவ்வளவு காலதாமதமாகிறது? இப்பொழுது பாருங்கள், ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுகின்ற நடப்பாடு ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய ரணில் விக்ரமசிங்கவாக இருக்கலாம், ஐக்கிய மக்கள் சக்தி சஜித் பிரேமதாசவாக இருக்கலாம், அல்லது தேசிய மக்கள் சக்தி அனுரகுமார் திசாநாயக்காவாக இருக்கலாம், அல்லது மொட்டு கட்சியில் யார் வேட்பாளர் என்பது இறுதிவரை முடிவு செய்யப்படவில்லை. அங்கே ஒரு திட்டம் தீட்டப்படுவதாக நாங்கள் பார்த்திருந்தோம். பசில் ராஜபக்ச, நாமல் ராஜபக்ச மற்றும் பலர் ஒரு கடினமான தீர்மானத்தை எடுத்திருக்கின்றார்கள். அதில் தாங்கள் எதிர்க்கட்சியாக வர வேண்டும் என்ற முனைப்பில் அவர்கள் தென்படுகின்றார்கள். அதற்காக என்ன செய்கின்றார்கள்? ரணிலை தோற்கடித்து சஜித்தை ஜனாதிபதியாக்கினால் தாங்கள் வரலாம் எதிர்க்கட்சியாக என்பது பசில் மற்றும் நாமலுடைய திட்டமாக இருக்கிறது. இந்த திட்டம் வெற்றி பெறுவதற்கு ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக வரக்கூடாது என்ற முனைப்பில் அவர்கள் செயற்படுகிறார்கள். இந்த நேரத்தில் தமிழ் மக்கள் பிரதிநிதிகள் யாரை ஓட் போட போகின்றார்கள் அல்லது யாரை போட்டால் நல்லது என்று நினைக்கிறார்கள் என்பதை தாண்டி ஒரு வேட்பாளரை நிறுத்துவதற்கு கூட ஒரு லாயக்கில்லாத ஒரு அரசியல்வாதி பிரதிநிதித்துவமாக காணப்படுகின்றது. பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த ஜனாதிபதி தேர்தலில் ஒரு பொது வேட்பாளராக யார் வரப்போகிறார்கள், யாரை யார் முன்மொழிய போகிறார்கள், வழிமொழிய போகிறார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். நேற்றைய கூட்டத்தில் முடிவு இல்லை. நாளை மறுதினம் ஒரு முடிவு வரும் என்கின்றார்கள். மீண்டும் சந்திப்போம். அந்த முடிவுடன் வருகிறோம். இணைந்திருங்கள் டியூப் தமிழுடன். வணக்கம் உறவுகளே.